Quiz T20 2012 powered by IDM. வவுனியா அம்பக்குளம் மகளிர் மகாவித்யாலயம் மற்றும் கொழும்பு ராயல் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கின்றோம். இரண்டாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்த வவுனியா அம்பக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணி 16 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 17 ஓட்டங்களை 20 ஓவர்களையும் சந்தித்து ராயல் கல்லூரி அணி பெற்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொள்வார்கள். பார்க்கலாம் வெற்றி பெறப் போவது எந்த அணி என்று. பந்து வீசுவதற்காக முதலில் வவுனியா அம்பக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணி சார்பாக கோஷிகா குவனேஸ்வரன் களமிறங்குகின்றார். ஆரம்ப பந்து வீச்சாளர் சுழல் பந்து வீச்சாளர் களமிறங்கி இருக்கின்றார். அடுத்து துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது களமிறங்க போகின்றார். ராயல் கல்லூரி அணி சார்பாக அனுஷன் சுப்பையா அணியின் தலைவர் களமிறங்குகின்றார். நடுவர் இதயச்செல்வனிடமிருந்து பந்தை வாங்கி இருக்கின்றார். கோஷிகா சரிபார்த்து தன்னுடைய முதல் பந்தினை வீச போகின்றார். இதோ வீசப்படுகின்ற பந்து ஆஃப் ஸ்பின் பந்து. ஜோசப் ஸ்டாலின் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கிரேக்கம், ஜெர்மனி, சோவியத் ஒன்றியம், இத்தாலி. 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். சோவியத் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 6 ஓட்டத்துடன் ஓட்ட எண்ணிக்கையினை ஆரம்பித்திருக்கின்றார். முதலாவது ஓவர் நிறைவில் 6 ஓட்டங்கள், விக்கெட் இழப்புகள் இன்றி. அனுஷன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அணியின் தலைவர் 6 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார். இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. ஆஃப் ஸ்பின் பந்து. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை முதலில் எந்த நாட்டில் வழங்கப்பட்டது? ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா. 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். நியூசிலாந்து என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 12 ஓட்ட எண்ணிக்கை மாறுகின்றது. 2 ஓவர்களில் 12 ஓட்டங்கள். இதோ மூன்றாவது பந்தினை வீசுகின்றார் பந்து வீச்சாளர். லெக் ஸ்பின் பந்து. தற்போது எட்டிசலாட் என்ற தொலைபேசி சேவை வழங்கும் நிறுவனத்தின் ஆரம்பத்தில் கொண்டிருந்த பெயர் என்ன? செல்டெல், டோக்மோ, ட்ரீ மொபைல், டி மொபைல். லெக் ஸ்பின் பந்து. 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். செல்டெல் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. அனுஷன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 18 ஓட்டங்களுடன் கோஷிகா தன்னுடைய இறுதி ஓவரை இப்பொழுது வீசுகின்றார். தூஸ்ரா பந்து. செந்தமிழ் தேனி என அழைக்கப்படுபவர் யார்? நா முத்துக்குமார், நாமக்கல் கவிஞர், வாலி, பாரதியார். அனுஷன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பவர். ராயல் கல்லூரி அணி சார்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். செந்தமிழ் தேனி என அழைக்கப்படுபவர் யார்? தூஸ்ரா பந்து. லீவிங் ஆப்ஷன் நோக்கி செல்வாரா? பார்க்கலாம். 5 4 3 2 1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. பாரதியார் என்பது சரியான பதில். ஓட்ட எண்ணிக்கை 17 குறைவடைகின்றது. லீவிங் ஆப்ஷன் 3 இருக்கின்றன. அதில் 1 இப்பொழுது பாவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இனி மீதமாக இருப்பது 2 லீவிங் ஆப்ஷன் மாத்திரமே. கோஷிகா 17 ஓட்டங்களை கொடுத்தார். விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியவில்லை. அனுஷன் 17 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 17 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ராயல் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை 17. அடுத்த பந்து வீச்சாளர் விஜிதா விக்னேஸ்வரன் களமிறங்குகின்றார். இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார். அனுஷன் 17 ஓட்டங்களுடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதோ முதல் பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. சீதை சிறை வைக்கப்பட்ட இடம் எது? ஜோக்கர் பந்து. கதிர்காமம், சீதாலிய, கண்டி, மாத்தரை. 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். சீதாலி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 23 மாறி இருக்கின்றது. 5 ஓவர்களில் 23 ஓட்டங்கள். விக்கெட் இழப்புகள் என்று இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கினை தாண்டி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னமும் 15 ஓவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இதோ இப்பொழுது அடுத்த பந்து வீசப்படுகின்றது. விஜிதா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். இன்ஸ்விங்கர் பந்து. இலங்கையில் இடம்பெற்ற ICC வேர்ல்ட் T20 தொடரின் இறுதிப் போட்டியின் நாயகனாக தெரிவானவர் யார்? ஷேன் வாட்சன், கிறிஸ் கெயில், அஜந்த மெண்டிஸ், மாலன் சாமுவேல்ஸ். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். மாலன் சாமுவேல் சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 29 மாறுகின்றது. விக்கெட் இழப்புகள் என்று இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. 6 ஓவர்கள் 29 ஓட்டங்கள். விக்கெட் இழப்புகள் என்று இருக்கின்றார்கள். அனுஷன் 29 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்.
இதோ விஜிதா அடுத்த பந்தினை வீசுகின்றார். வேகப்பந்து வீச்சாளர்கள் அடித்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார். அனுஷன் யோக்கர் பந்து எந்த இடத்தில் நடைபெற்ற போருக்கு பின்னர் அசோக மன்னன் போர்களை துறந்து பௌத்த மதத்தை தழுவினார்? கலிங்கம், காம்போஜம், காந்தாரம், கபிலவஸ்து. 6 ஓட்டத்தை தேர்வு செய்தார். கலிங்கம் என்ற பதிலை தேர்வு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 35 மாறுகின்றது ஓட்ட எண்ணிக்கை. விக்கெட் இழப்புகள் இன்றி 35 ஓட்டங்களை பெற்றுகின்றார்கள். 7 ஓவர்களில் 35 ஓட்டங்கள். மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார் அனுஷன். மிக வேகமாகவும் கூட அடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. பவுன்சர் பந்து. ஆர்கிமிடிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கிரேக்கம், இத்தாலி, இந்தியா, சீனா. அனுஷன் 35 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றிருக்கின்றார். லீவிங் ஆப்ஷன் 3 2 இன்னும் மீதம் இருக்கின்றன. 1 மாத்திரமே பாவிக்கப்பட்டிருக்கின்றது. பதிலளிப்பதற்கு இன்னும் 5 செகண்ட்கள் இருக்கின்றன. 2 1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்கம் என்பது சரியான பதில். 1 ஓட்டம் குறைவடைகின்றது. 34 மாறி இருக்கின்றது ஓட்ட எண்ணிக்கை. 8 ஓவர்களில் 34 ஓட்டங்கள். லீவிங் ஆப்ஷன் 1 மாத்திரமே இனி மீதமாக இருக்கின்றது. ராயல் கல்லூரி அணிக்கு 12 ஓவர்கள் இருக்கின்றன. வெற்றி இலக்கு 17 ஓட்டங்கள். எனவே 17 ஓட்டங்களினால் இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் அல்லது 18 ஓட்டங்களினால் முன்னிலையில் இருக்கின்றது ராயல் கல்லூரி அணி. இந்த 12 ஓவர்களையும் அவர்கள் ஓட்டங்களை இழக்காமல் சமாளித்துக் கொண்டால் வெற்றி அவர்களை கிடைத்துக் கொள்ளும். கீர்த்திகா சாந்தகுமார் புதிய பந்து வீச்சாளர் இப்பொழுது களமிறங்குகின்றார். புதிய பந்து வீச்சாளர் சுழல் பந்து வீச்சாளர் களமிறங்கி இருக்கின்றார். அனுஷன் 34 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவரின் விக்கெட்டை தகர்ப்பாரா? பார்க்கலாம். லெக் ஸ்பின் பந்து உள்நாட்டில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்றதும் ஐரோப்பிய வரலாற்றை மாற்றியமைத்த புரட்சி எது? ஆங்கில புரட்சி, பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, சீனா புரட்சி. 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். பிரான்சிய புரட்சி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 40 ஓட்டங்கள். விக்கெட் இழப்புகள் இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. 9 ஓவர்களில் 40 ஓட்டங்கள். பிரான்சிய புரட்சி சரியான பதில். அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. 5 வருட பூர்த்தியை கொண்டாடும் விழா எது? ஆஃப் ஸ்பின் பந்து. பூவிழா, தோல விழா, மரவிழா, கற்கண்டு விழா. அனுஷன் 40 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றவர். 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். பூவிழா என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். மரவிழா என்பது சரியான பதில். 39 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருக்கின்றார். மிக அபாரமான சிறந்த ஆரம்பத்தினை அனுஷன் தனது அணிக்காக ஏற்படுத்தி கொடுத்து ஆட்டமிழந்திருக்கின்றார். டேனியல் அலோசியஸ் புதிய துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது களமிறங்குகின்றார். டேனியல் தன்னுடைய முதல் பந்தினை எதிர்கொள்ளப் போகின்றார். கீர்த்திகா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். இதோ அவருடைய பந்து. தூஸ்ரா பந்து. 1 கிலோபைட் என்பது 100 பைட், 1000 பைட், 1024 மெகாபைட், 1024 பைட். 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். 1024 பைட் என்பதை தெரிவு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 45 ஓட்டங்கள். 1 விக்கெட் இழப்பிற்கு. 11 ஓவர்கள் 45 ஓட்டங்கள். 1 விக்கெட் இழந்திருக்கின்றது. இப்பொழுது துடுப்படுத்த ஆடி வருகின்ற கொழும்பு ராயல் கல்லூரி அணி. இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. லெக் ஸ்பின் பந்து. துட்டகைமுனுவின் மகன் யார்? 3ஆம் கஜபாகு, மித்ர இளவரசன், சாலிய இளவரசன், 2ஆம் உத்தியன். டேனியல் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். பதிலளிப்பதற்கு இன்னும் 10 செகண்ட்கள் இருக்கின்றன. லீவிங் ஆப்ஷன் எடுப்பாரா? இறுதி லீவிங் ஆப்ஷன் இது எடுக்கப்பட்டார். 2 1 0 சாலிய இளவரசன் சரியான பதில். லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 44 ஓட்ட எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது. 1 விக்கெட்டுக்கு இந்த 44 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 12 ஓவர்கள் நிறைவில் 44 ஓட்டங்கள். 1 விக்கெட் இழப்பிற்கு. கீர்த்திகா தன்னுடைய 4 ஓவர்களை நிறைவு செய்திருக்கின்றார். 10 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அனுஷன் 39 ஓட்டங்கள் ஆட்டமிழந்தார். டேனியல் 5 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். அடுத்த பந்து வீச்சாளர் களமிறங்குகின்றார். சிவதர்ஷிகா பாலசுந்தரம் வேகப்பந்து வீச்சாளர்.
இதோ சிவதர்ஷிகாவின் முதல் பந்து வீசப்படுகின்றது. இன்சுயிங்கர் பந்து. ஐசிசி விருது வழங்கல் விழாவில் இம்முறை குமார் சங்கக்கார எத்தனை விருதுகளை பெற்றார்? 1, 2, 3, 4. டேனியல் 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். 3 என்பது சரியான பதில். 50 ஓட்ட எண்ணிக்கை மாறுகின்றது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு இந்த 50 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 13 ஓவர்கள் 50 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 34 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. யோக்கர் பந்து. புகழ்பூத்த எழுத்தாளரான சர் ஆர்தர் சி கிளார்க் எங்கு பிறந்தார்? இலங்கை, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, ஸ்காட்லாந்து. ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்தார். இங்கிலாந்து என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 56 மாறி இருக்கின்றது. வேகமாக அடித்தாடிக்கொண்டிருக்கின்றார் டேனியலும் கூட 17 ஓட்டங்களை அவர் இப்பொழுது ஆட்டமிழக்காமல் பெற்றிருக்கின்றார். இதோ அடுத்த ஓவர் 15வது ஓவர் வீசப்படுகின்றது. இலங்கையின் முதலாவது அரசுதானியின் தலைநகரம் இது. இன்சுயிங்கர் பந்து. தம்புள்ளே, கண்டி, பொலனறுவை, அனுராதபுரம். 6 ஓட்டங்களை தெரிவு செய்தார். அனுராதபுரம் என்பது தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். தம்புள்ளை என்பது சரியான பதில். 50 ஓட்ட எண்ணிக்கை குறைவடைகின்றது. 2 விக்கெட் இழப்பிற்கு ஓட்ட எண்ணிக்கை 50 மாறி இருக்கின்றது. 15 ஓவர்கள் 50 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு டேனியல் 11 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து இப்பொழுது மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். வித்தியாசம் குறைவடைந்திருக்கின்றது. 50 ஓட்ட எண்ணிக்கை குறைவடைந்ததன் காரணமாக 34 நாள் இன்னும் ராயல் கல்லூரி அணி முன்னிலையில் இருக்கின்றது. அடுத்த துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது அருண் திவாகர் சந்திரமோகன் களமிறங்குகின்றார் ராயல் கல்லூரி அணி சார்பாக. தன்னுடைய முதல் பந்தினை இப்பொழுது எதிர்கொள்ளப் போகின்றார். சிவதர்ஷிகா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர். இதோ அடுத்த பந்தை வீசி இருக்கின்றார். பவுன்சர் பந்து. எழுத்து வடிவில் உள்ள அறிவு தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? தகவல் களஞ்சியம், தகவல் உலகம், கலைக்களஞ்சியம், நாளேடு. பவுன்சர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. திவாகர் துடுப்படுத்தாட களமிறங்கி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். கலைக்களஞ்சியம் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. 51 ஓட்ட எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. 2 விக்கெட் இழப்பிற்கு 51 ஓட்டங்கள். 16 ஓவர்கள் நிறைவில் 51 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. தன்னுடைய 4 ஓவர்களையும் தெரிவு செய்திருக்கின்றார் சிவதர்ஷிகா. 7 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். திவாகர் ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். டேனியல் 11 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அனுஷன் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 51, 2 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து வீச்சாளர் லக்ஷ்மி மகாதேவன் இப்பொழுது களமிறங்குகின்றார். இறுதி பந்து வீச்சாளர், சுழல் பந்து வீச்சாளர். துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பவர் திவாகர். இதோ தன்னுடைய முதல் பந்தினை வீசுகின்றார் லக்ஷ்மி. லெக் ஸ்பின் பந்து. மகாதூபம் என அழைக்கப்பட்ட விகாரை இது. கிரி விகாரை, ஜெத்தவனராம விகாரை, ருவன்வெலிசாய, மிரிசவெட்டி தூபி. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ருவான்வெலிசாய் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 52 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. அடுத்த பந்து வீசப்படுகின்றது. லக்ஷ்மி வீசி இருக்கின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. இலங்கையில் போர்த்துகேயர் இறுதியாக ஆதிக்கம் செலுத்திய இடம் இது. யாழ்ப்பாணம், கொழும்பு, காலி, திருகோணமலை. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். யாழ்ப்பாணம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஓட்டங்களாக ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். 53 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு 18 ஓவர்களில். அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு இந்த புள்ளிகள் முக்கியமானவையாக இருக்கும். ஓட்டங்களை சரியான நேரங்களில் குவித்துக் கொள்ள தவறினால் சில வேளைகளில் பாதகத்தன்மையும் கூட உருவாகலாம். ராயல் கல்லூரி அணி எவ்வாறான யுக்தியுடன் துடுப்படுத்த ஆடுகின்றது என்பது 20 ஓவர்கள் நிறைவில் நாங்கள் பார்க்கலாம். இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. 19வது ஓவர் வீசப்படுகின்றது. ஆஃப் ஸ்பின் பந்து. புவி வெப்பமடைதலுக்கு காரணமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஜன் பெராக்சைடு. 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். கார்பன் மோனோஆக்சைடு என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். 49 ஓட்ட எண்ணிக்கை குறைவடைகின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான பதில்.
19 ஓவர்கள் 49 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு இந்த நிலைமை இருக்கின்றது. ஆரம்பம் அனுஷன் டேனியல் ஆகியோரால் மிக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டாலும் அதன் பின்னர் வந்த துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை அணிக்கு குறைவடைய செய்திருக்கின்றார்கள். 33 வித்தியாசமாக இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை இருக்கின்றது. அடுத்த துடுப்பாட்ட வீரர் இறுதி துடுப்பாட்ட வீரர் களம் இறங்குகின்றார் அரவிந்த் சுந்தரலிங்கம். இறுதி பந்து இது. எத்தனை ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றார் இறுதி பந்தில் பார்க்கலாம். லக்ஷி பந்து வீசுகின்றார். இதோ லெக் ஸ்பின் பந்து. மகாத்மா காந்தி எத்தனை நாட்கள் இந்திய சிறையில் கழித்தார்? 2089, 2507, 3000, 1700. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 2507 என்ற பதிலை தெரிவு செய்கிறார். தவறான பதில் ஆட்டம் இழக்கின்றார். 2089 சரியான பதில். 48 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு ராயல் கல்லூரி அணி 20 ஓவர்கள் நிறைவில். எனவே இந்த போட்டியில் ராயல் கல்லூரி அணி 32 ஓட்டங்களினாலும் 6 விக்கெட்டுகளினாலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. துடுப்பாட்டத்தில் அனுஷன் 39 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். டேனியல் 11 ஓட்டங்கள், திவாகர், அரவிந்த் ஆகியோர் மறை ஒவ்வொரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். பந்துவீச்சில் கோஷிகா 17 ஓட்டங்களை கொடுத்தார். விக்கெட் எதனையும் கைப்பற்றவில்லை. 4 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். விஜிதா 17 ஓட்டங்கள் 4 ஓவர்கள் விக்கெட் எதனையும் கைப்பற்றவில்லை. கீர்த்திகா 10 ஓட்டங்கள் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் 4 ஓவர்களில். அதே வேளையில் சிவதர்ஷிகா 7 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். லக்ஷிகா மறை 3 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். போட்டி இவ்வாறு நிறைவடைந்திருக்கின்றது. இந்த போட்டியில் ராயல் கல்லூரி அணி 48 ஓட்டங்களை பெற்று வெற்றியினை பெற்ற காரணத்தினால் வெற்றிக்கான 2 புள்ளிகள், போனஸ் புள்ளிகளாக 4.8 புள்ளிகள், 6.8 புள்ளிகள் ராயல் கல்லூரி அணிக்கு கிடைக்கின்றது. வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி அணி 16 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதன் காரணமாக 1.6 அவர்களுடைய புள்ளி கிடைத்திருக்கின்றது. சூப்பர் 8 சுற்று. எனவே 8 அணிகளில் இருந்து 4 அணிகள் தெரிவு செய்யப்படும் புள்ளிகளின் அடிப்படையில் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் பரிசளிப்பு வைபவத்தில் சந்திப்போம். குவிஸ் T20 2012 powered by IDM. இன்றைய போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரி மற்றும் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணிகள் மோதியிருந்தன. இந்த போட்டியில் ராயல் கல்லூரி அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. பரிசளிப்பு வைபவத்தில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் பரிசளிப்பு வைபவத்தில் இங்கே என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தின் உபாதிபர் குமாரசிங்கம் முல்லைக்குமார் இணைந்திருக்கின்றார். அதே வேளையில் கொழும்பு ராயல் கல்லூரி அணி சார்பாக அதன் பொறுப்பாசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் இருவருடனும் இன்னும் முக்கியமானவர் இணைந்திருக்கின்றார். முதல் நாளில் இருந்து இன்று வரை எங்களுடன் இணைந்திருக்கின்றவர் இந்த போட்டியினை உருவாக்கியவர், இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக உலகளாவிய ரீதியில் தந்து கொண்டிருப்பவர் விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர். இந்த போட்டியில் முதலில் நாங்கள் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணியின் தலைவி தனுஜாவை அழைக்கின்றோம். போட்டியில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? சரியான முறையில் ட்ரை பண்ணவில்லை, பிழையினை ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன விதமான மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? தெரியல, டிஸ்கஸ் பண்ணுவோம். 24 அணிகள் பங்கு பெற்றிய இந்த போட்டியில் அகில இலங்கை ரீதியில் 8 அணிகளுக்குள் ஒரு அணியாக வந்திருக்கின்றீர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கான சான்றிதழ்களை ராயல் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியர் சுரேஷ்கரன் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள். அடுத்ததாக ராயல் கல்லூரி அணியின் தலைவர் அனுஷனை நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு ஓட்டு எண்ணிக்கையினை பெற்று வெற்றியினை பெற்றிருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றது இந்த வெற்றியின் மேலே? வெற்றி மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் பூர்ண திருப்தி என்று கூற முடியாது. இன்னும் கடுமையான பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. திருப்தி அடையாத காரணம் இன்னும் சில ஓட்டங்களை குவிக்கலாம் என்று எண்ணி இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் தட்டுப்பட்டு போயிருந்ததாக அதற்றில் மிக சிறப்பானது ஒரு ஆரம்பம் உங்களினால் வழங்கப்பட்டது. அந்த ஆரம்பம் வெற்றியினை உறுதி செய்தது. ஆரம்பத்திலிருந்தே 6 ஓட்டங்களாக எப்படி உங்களால் அடிக்க முடியும்?
கேள்விகள் எனக்கு கடினமாக இருந்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கையும் என்னுடைய அணியின் பலமும் எனக்கு கை கொடுத்தன. அது மட்டுமல்லாமல் எங்களது சிறப்பான பந்து வீச்சும் எங்களது வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு, அரையிறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு கிடைத்தால் எப்படியாக அணியை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக இதை விட ஒரு சிறந்த பலமுள்ள ஒரு அணியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. ஆகவே இன்னும் கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டும். அதையும் தாண்டி இன்று எங்களது வெற்றிக்கு காரணமாக இருந்த எங்களுடைய உற்சாகப்படுத்தல் அணிக்கு எனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது அணியினரும் சிறப்பாக பங்கேற்றிருந்தார்கள் மற்றும் சிறப்பாக விளையாடிய எதிரணியினருக்கும் எனது வாழ்த்து. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றார் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தின் உப அதிபர் குமாரசிங்கம் முல்லைக்குமார் அவர்கள். அடுத்து இந்த போட்டியில் பெஸ்ட் ஷேரிங் டீம், சிறப்பான முறையில் ஆதரவு வழங்கிய அணி. இந்த போட்டியில் 2 அணிகளும் சிறப்பான முறையிலேயே தங்களுடைய அணிக்காக ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் நன்றாக செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையில் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலய அணி தெரிவு செய்யப்படுகின்றது சிறந்த ஆதரவுக்கான அணியாக. யாராவது ஒருவரை இந்த பரிசிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். ஐடியம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் அந்த பரிசினை வழங்கியிருந்தார். அடுத்து போட்டியின் நாயகன், கணக்க ஜோசிக்க தேவையில்லை, அடித்தாடி தன்னுடைய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ராயல் கல்லூரியின் அனுஷன் இன்றைய போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்படுகின்றார். பிளேயர் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச் தெரிவு செய்யப்படுகின்றார். இந்த போட்டியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். விடைபெறப் போகின்ற நேரம். இந்த போட்டி பற்றிய தகவலை தந்து கொண்டு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். நீங்கள் பத்திரிகை மூலமாகவும் இந்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வீரகேசரி பத்திரிகையில் அன்றைய நாளுக்கான போட்டிகள் என்ன என்பது பற்றிய விளம்பரத்தை பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் திங்கட்கிழமைகளில் நடைபெற்ற போட்டிகளின் தகவல்கள் தொகுப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்கோர் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களுடன் இதர விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். ஃபேஸ்புக்கிலும் கூட நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். போட்டியின் தகவல்கள், உங்களுடைய புகைப்படங்களை பார்த்துக்கொள்ள முடியும். எதிர்வரும் போட்டிகள் பற்றிய தகவலை அறிந்து கொள்ள முடியும். கடந்த கால போட்டிகள் பற்றிய தகவலை அறிந்து கொள்ள முடியும். facebook.com/quizT20 என்பது எங்களுடைய பக்கமாக இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை தவறவிட்டவர்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். முதல் சுற்றுக்களை தவறவிட்டவர்கள் இருக்கின்றீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். இப்பொழுது சூப்பர் 8க்குள் நாங்கள் இருக்கின்றோம். முதல் சுற்று போட்டிகளை, ஆரம்ப போட்டிகளை நீங்கள் பார்க்க விரும்பினீர்களாக இருந்தால் யூடியூப்பில் எங்களுடைய தனியான அலைவரிசை இருக்கிறது. யூனிவர்சல் நெட்வொர்க்ஸுக்கான தனி அலைவரிசை. அந்த அலைவரிசையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். youtube.com/quizT20. அதே போன்று ட்விட்டர் மூலமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. twitter.com/quizT20 என்ற ட்விட்டர் பக்கத்தினூடாகவும் உங்களுக்கான தகவல்கள் போட்டியின் பொழுது கிடைக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வசந்தம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரையிலான நேரப்பகுதியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு சூப்பர் 8 போட்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.